ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட ரெசிபி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. அதுவும் ஸ்பெஷலான ஸ்வீட். என்னென்னா இன்றைக்கி எங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 மந்த் ஆகிருக்கு. ஸோ என் ஹஸ்பண்டுக்காக நான் ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட் செய்கிறேன். அதுவும் ரொம்ப ஈஸியாக வெறும் 4 இன்க்ரீடியன்ட் வச்சு தான். ஒன்றும் இல்லைங்க, சிறுபருப்பு கொஞ்சமாக எடுத்து வானலில் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்ததை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி அதை நல்லா ஒரு 2 சுத்து அரைச்சிட்டிங்கன்னா நல்லா நைஸாக வந்துடும். நீங்கள் தொட்டு பார்க்கும்போது உங்களுக்கு நைஸாக இருந்தாலே போதும். ஸோ இது திரும்ப ஒரு கடாயை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக நெய், ஏன்னா நம்ம இடையில நிறைய நெய் சேர்க்கறதால கொஞ்சமாக நெய் சேர்த்து நம்ம நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். அது வறுத்தெடுத்துட்டு இருக்கிற கேப்பில் நம்ம இங்கே கொஞ்சம் தேங்காவை கட் பண்ணி போட்டு மிக்சி ஜாரில் அரைச்சி பாலாக தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அதில் எடுத்து வச்சுருக்கிற பாலை நம்ம வறுத்துட்ருக்கிற இந்த பவுடரோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரணுங்க. நல்லா கைவிடாது மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கைவிட்டாலும் கெட்டித்தன்மை ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் அடியில் பிடிச்சிரும். ஸோ ஸ்வீட்டே நல்லா இருக்காது, அடி பிடிச்ச ஸ்மெல் வந்துடும். ஸோ அதனால் கை எடுக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பபிள்ஸ் வரதை பார்ப்பீங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ இல்லை இந்த மாதிரி ஒயிட் சுகரோ கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக முந்திரி தூவி அதில் கொஞ்சம் மேலே நெய் தூவிட்டிங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரதை பார்ப்பீங்க. நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் பிரிஞ்சு வரும். ஸோ இப்போ சூடாக சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன ரெசிபி தான், ஈஸியாக முடிஞ்சிச்சு. லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.